ஜென்ரிக்காக நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு மெட்டா ஆட்ஸ்க்கும் கூகுள் ஆட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். நீங்கள் வந்து மெட்டா ஆட்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. மெட்டா ஆட்ஸில் வந்து ஒரு பெர்ஃபார்மிங் கேம்பெயினை பில்ட் பண்ணி அதுலேருந்து லீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ஸு. உங்களால் வந்து அதை ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே மாஸ்டர் பண்ணிடவே முடியும். பட் கூகுள் ஆட்ஸ் அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா கூகுள் ஆட்ஸ் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை சிம்பிளாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா, நம்ம கார் ஓட்டி பழகுற மாதிரி மெட்டா ஆட்ஸ். காரை வந்து ஜென்ரிக்கான லேண்ட்ஸ்கேப்பில் வந்து கார் ஓட்டி பழகிறது ஈக்குவல் டு ரன்னிங் அண்ட் மெட்டா கேம்பெயின்ஸ். இதுவே கூகுள் ஆட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அதே கார் ஓட்டுற ப்ராசஸ் தான். நீங்கள் அதே மாதிரி கேம்பெயின்ஸ் தான் செட் பண்ண போறீங்க. பட் ஆனால் ஹில்லி டெரைனில் ஓட்டுற மாதிரி. எங்கே பெண்டு வரும்னு தெரியாது, எங்கே அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் நடக்கும், எங்கே அன்எக்ஸ்பெக்டட் லேண்ட்ஸ்கேப் சேஞ்சஸ் நடக்கும்னு தெரியாது. அங்கே கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அதே கியரு அதே கிளச்சை வச்சு தான் கார் ஓட்டுவீங்க. பட் ஆனால் நீங்கள் போகிற ரோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோடு. முன்னாடி வர ஆப்போசிட்டில் வர டிரைவர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான டிரைவர்ஸ். நீங்கள் காம்படிட்டிவாக ஓட்டுற மாதிரி இருக்கும், மற்றவங்களையும் அனுசரித்து ஓட்டுற மாதிரி இருக்கும். மெட்டாவும் அப்படி தான், பட் ஆனால் அங்கே ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். மலையில் ஓட்டுற மாதிரி நீங்கள் கார் ஓட்டுருவீங்க லைக் இன் கூகுள் ஆட்ஸ். ஸோ மெட்டா ஆட்ஸ் எனக்கு தெரியும், அதனால நான் கூகுள் ஆட்ஸில் பட்ஜெட் போடுறேன்னு சொல்லிட்டு யாரும் எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க. ஏன்னா அது ப்ராக்டிக்கலி அப்படி ஒர்க் ஆகாது.